ஹாய்மா, மீந்து போன சாதத்தில் ஆனியன் ஊத்தாப்பம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதை பாருங்கள், மீந்து போன தண்ணி சாதம் ஊற்றி வச்சிட்டேன். இப்போ முதல்ல அந்த தண்ணி சாதத்தை பிழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு ஆட்டிட்டு இதில் நீங்கள் பேட்டர் இது பாருங்கள், பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் தோசை வர்றதுக்காக. ஓகேவா? ஏன்னா சாஃப்டாக இருக்கும் சாதம், அதனால் பச்சரிசி மாவு போடலாம், இல்லை கோதுமை மாவு, இல்லை ராகி மாவு, இல்லைன்னா நீங்கள் எந்த மாவு வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம்டா. மைதா மாவு சேர்த்துட்டு இது கரெக்டாக நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையில் கலந்துடணும். ஓகேவா? இதுக்கு எண்ணெய் வச்சுட்டு கடுகு, இதை பாருங்கள், பச்சை மிளகா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பசங்க பச்சை மிளகா துப்பிடுவாங்க, அதனால் கிரைண்ட் பண்ணிட்டோன்னா தெரியாது. அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடிசாக நிறைய. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு கடாயில் போட்டு தாளிச்சிடணும். தாளிச்சிட்டு இதில் கொட்டிடணும். கொட்டிட்டு தோசை பார்த்துக்கு கலந்துக்கணும். அதை பாருங்கடா, இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக எல்லா வெங்காயமும் சிங்கிளாக பிரிஞ்சிடுற மாதிரி நல்லா வதக்கிடணுண்டா. வதக்கிட்டு இப்போ இந்த மாவில் கொட்டிட்டு சால்ட்டு போட்டு நம்ம சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊத்தாப்பம் எப்படி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? பாருங்கம்மா, இந்த மாதிரி ஊத்தாப்பம் கொஞ்சம் திக்காக ஊற்றணும். அதை நிரப்பக்கூடாது. ஓகேவா? அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சமாக லைட்டாக திக்காக ஊற்றணும். அப்போ தான் நம்ம எடுக்க முடியும். அதை பாருங்கள், ஊற்றி எடுத்துகிட்டு இதுக்கு நான் அந்த காரம் பத்தாதுன்றதுனால லைட்டாக அந்த வடிச்சக்கல்ல தூவி வச்சுருக்கேன். அதை போட்டு நான் தொட்டுன்னு சாப்பிடுவேன். அதில் ஆயில் போட்டு கலந்துக்கலாம், இல்லை அப்படியே கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு? நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடும் வேஸ்ட் ஆகாது. சூப்பராக இருக்கும் டிஃபன். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.